திருவண்ணாமலையில் மலை ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளூரைச் சேர்ந்த சிலர் பக்தர்களை ஆன்மீக அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு அழைத்துச் செல்ல முயன்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைக்கு ரூபாய் 200 வசூலித்தவரிடம் ஈசன் நடத்திய திருவிளையாடலின் பின்னணி பகீர் கிளப்புகிறது. திருவண்ணாமலையோட 8 திக்கும் அருணாச்சலேஸ்வரா என்கிற கோஷம் எதிரொலிக்கும். கோடிக்கணக்கான பாதங்கள் கிரிவல பாதையை பம்பரமாக சுற்றி வரும். வானத்துல ஒளி வீசிய நட்சத்திரங்கள் அனைத்தும் அந்த ஒரு இரவு மட்டும் பூமியில் விழுந்து வானத்தையே பிரகாசிக்கச் செய்யும். ஒட்டுமொத்த சிவ பக்தர்களும் தவமிருந்தது இந்த ஒரு மொமெண்ட்டுக்காகத்தான். அருணாச்சல மலை மேல எரியிற இந்த தீபத்தை நம்பிக்கையோடு வழிபடுற எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமா ஒரு ஸ்பார்க் கிரியேட் இருக்கும். இந்த பாசிட்டிவ் வைபுக்காகத்தான் உலகம் முழுக்க உள்ள சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு ஃபயரோடு சுனாமி மாதிரி ஒரே வேவ்ல வந்து சேர்றாங்க. கார்த்திகை பௌர்ணமியில இந்த மகர ஜோதியை தரிசனம் பண்ணா இந்த பிறவியோட முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலையில வீசுற காற்றுல கூட சிவனோட உயிர் மூச்சும் கலந்திருக்கிறதா நம்பப்படுது. கடந்த சில வருடங்களாகவே தீப திருநாள் அன்னைக்கு பாதுகாப்பு காரணங்கள் கருதி பக்தர்களை மலை ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுறது இல்லை. சென்ற வருடம் ஃபெஞ்சால் புயல் காரணமா கனமழை கொட்டி தீர்த்துச்சு. அப்போ ஏற்பட்ட நிலச்சரிவுல 7 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இதன் தொடர்ச்சியா போன வருஷமும் மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மலை ஏறுவதற்கு தடை விதிச்சிட்டு, அதே போலதான் இந்த முறையும் டிட்வா புயல் காரணமா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாகவும் பிற பாதுகாப்பு காரணங்களை கருதியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தர்பகராஜ் பக்தர்கள் மலை ஏற தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு மலை மேலே ஏறி ஜோதியை வழிபடணும்னு நினைச்சிருந்த சில பக்தர்களுக்கு ஏமாற்றம் அளிச்சிருக்கு. அப்படிப்பட்டவங்களை டார்கெட் பண்ண உள்ளூரை சேர்ந்த சிலர் ஷார்ட் ரூட்ல ஆன்மீக அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போறதா சொல்லி அணுகியிருக்காங்க. பக்தர்களும் நம்மளை மலைக்கு மேலே அழைச்சிட்டு போறதுக்கு அந்த அருணாச்சலேஸ்வரனே அனுப்பிய தூதுவன் தான் இவங்கன்னு நம்பி அவங்களோடு ஒன்னா பயணிச்சிருக்காங்க. அப்படித்தான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டையும் சட்டவிரோதமா பக்தர்களை அழைச்சிட்டு பாதி மலை வரைக்கும் போயிருக்கிறாரு. எப்படியும் தன்னோட உதவி இல்லாம அவங்களால மலையில இருந்து இறங்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் வந்திருந்த பக்தர்கள் கிட்ட தலைக்கு ரூபாய் 200 கொடுத்தா தான் மேற்கொண்டு தூதுவனால வழி சொல்ல முடியும்னு ஷாக் கொடுத்திருக்கிறாரு. அட, இது என்னடா வம்பா போச்சுன்னு கடுப்பான சிலர் இனி எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் என்ற தைரியத்துல தூதுவன் கிட்ட எகிரி இருக்காங்க. அவங்களே தான் சொல்லி கூப்பிடுறாங்க, இந்த மலை ஏற்றி விடு, வைய கிடையாது, போலீஸ் எங்கேயுமே உள்ள இந்த குறுக்கு வைய இந்த பக்கம் இந்த காட்டுல நோட்டுல கூப்பிட்டு ஏற்றி விட்டேன். அது இதே கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் வாங்கின விஷயம் எனக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஒரு கட்டத்துல 2 தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட அங்கிருந்த இளைஞர்கள் நடந்தது அப்படியே அவங்களோட 3வது கண்ணான மொபைல் கேமராவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததும் சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட தூதுவன் நான் மனிதாபிமான அடிப்படையில தான் உதவி செஞ்சதா ஒரு உருட்டி இருக்கிறார். ஐயா, ஒரு பிரின்சிப் முறையில வாங்குற வந்து வேற ஒண்ணும் இல்ல. பிரின்சிப் முறையில அவர் குத்துட்டு போறாரு, அவரே கொடுக்காம போறாரு. ஆனா
நடந்த சம்பவம் மொத்தத்தையும் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ண பக்தர்கள் அதை இப்ப சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பாருங்க, இவ்வளவு தூரம் ஏறி வரதுக்கு என்னோட நாளைக்கு ஒரு 200 ரூபாய் கொடுங்க கேட்டேன், தரேன்னு சொன்னாங்க. சொன்னதுனால கேட்டு வாங்கணும், இல்லை நான் ஏன் கேட்க போறேன் சொல்லுங்க. இதை பார்த்து ஷாக்கான நெட்டிசன்கள் பக்தர்களை ஏமாற்றி ஆபத்துல சிக்க வைக்கிற தூதுவர்களுக்கு கடவுள் சட்ட ரீதியா கடும் தண்டனை கொடுக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அந்த ஈசனோட திருவிளையாடல் தான், நீங்க பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும்னு பாசிட்டிவாவும் கமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.